குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கீரை விதை சேகரிக்கிறது பற்றி தாங்க காமிக்க போகிறேன். இந்த கீரை விதை பாருங்கள், ப்ரௌனாக இருக்குல்ல, இதுதான் காஞ்ச விதை. இந்த பச்சையாக இருக்கிற விதை இன்னும் முத்தணுங்க. அந்த காஞ்ச விதையை சேகரித்து நான் எப்படி சேகரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இது தாங்க நான் இப்போதைக்கு போட்டிருக்க கீரை தொட்டி. நான் கீரை விதைகளை முதலாக டிஎன் ஹார்டிகல்ச்சர், தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சரில் தாங்க 10 ரூபா கொடுத்து வாங்கினேன். இதில் நான் பல தடவை ஃபெயிலியர் ஆகியிருக்கேன். போடுறதுல பாதி தான் தேறி வரும். இளங்கீரை நம்ம 30 நாள் 40 நாள் 45 நாளுக்குள்ளே பறிச்சுட்டு 1-2 செடியே விதைக்கி விடுவேன். இப்போது கீரை விதைப்பு நல்லா வருதுங்க. கீரை விதையை மண்ணில் கலந்து போடும்போது கீரை விதை பரவலாக தொட்டியில் போடலாம். நமக்கு எங்கு விதைகள் தூவிருக்கோன்னு தெரிய வரும். எந்த காய்கறியோ கீரையோ வைக்கும்போதே நம்ம மண்கலவையை சரியாக வச்சிட்டோம்னா ஓரளவு வளர்த்து கொண்டு வந்துடலாங்க. எக்ஸப்ஷன் திடீர்னு மழை வந்ததுன்னா கீரை வீணாயிடும். நான் மாடித்தோட்டத்தில் 50% கோகோபீட் யூஸ் பண்ணுறேன். இதனால் பாட் லைட்டாக ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். கீரை விதையை தூவிட்டு நம்ம ஈர துணியை போற்றி விட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம்னா செடி வளர்ச்சியை பார்க்கலாம். கீரைக்கு தண்ணியை எப்போவுமே ஸ்ப்ரே தான் பண்ணணும், தெளித்து விடணும், அவ்வளோதான். நான் கீரை விதையை சேகரித்ததை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.